எல்லோருக்கும் வணக்கம். ஒருத்தனுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு. ஆனால் அவன் வாழ்க்கையே ரொம்ப சோகமாக இருக்குது. ஒரு பார்க்கில் போய் உட்காந்துக்கிட்டு ஏன்டா பிறந்தோம், ஏன்டா வாழ்ந்தோம் அப்படின்னு ரொம்ப ஃபீலிங் பண்ணி உட்காந்துக்கிட்டு இருக்கான். அப்போது ஒரு பொண்ணு வந்து பேட்டி எடுக்குது. உங்கள் மனைவிக்கு என்ன கலர் சாரீ பிடிக்குங்க, உங்கள் மனைவி என்ன விரும்பி சாப்பிடுவாங்க, பிரியாணியா தோசையா அப்படின்னு. அவனுக்கு பயங்கர கோவம் வந்து, ஏய் தூக்கி அடிச்சிடுவான் பார்த்துக்க அப்படின்ற மாதிரி ரொம்ப கடுப்பாகி என்ன பண்ணுறனே தெரியாமல் அந்த இடத்த விட்டு போகிறான். அது மாதிரி தான் இப்போ நம்ம ஷேர் மார்க்கெட்டில் ஐடி செக்டர் வந்து என்ன ஆகும்னே தெரில. பரிதாபமான நிலை. நான் போய் பல இடங்களில் தேடி பார்க்குறேன். ஃபாரின் வலைதளங்களில் போய் பார்க்குறேன், நம்மளுடைய லோக்கல் சோஷியல் மீடியாவில் போய் பார்க்குறேன், அந்த நியூஸ் எடுத்து பார்க்குறேன், இந்த நியூஸ் எடுத்து பார்க்குறேன். யாருக்குமே ஒன்றுமே புரியல, என்ன நடக்கும்னே தெரியல. டிசிஎஸ் ஷேரு, இன்ஃபோசிஸ் ஷேர்னு எல்லாம் ஜாம்பவான்கள் அவங்களே கிராஷ் ஆகிக்கிட்டு இருக்காங்க. இந்த சமயத்தில் தான் ஒரு முக்கியமான நியூஸ் ஒன்று சொல்லிக்க விரும்புகிறேன். டெக்னிக்கலுக்கு தெரியாத ஒரு விஷயம் ஷேர் மார்க்கெட்டில் கிடையாது. ஆனால் அந்த டெக்னிக்கலையே குழப்பும்படியாக தற்போதைக்கு ஐடி செக்டர் போயிட்டுருக்கு. அதாவது ஷேர் மார்க்கெட்டில் டெக்னிக்கலாக என்ன சொல்லுவாங்கன்னா, ஒரு டபுள் பாட்டம் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. ஒரு பாட்டமில் வந்து விழுந்துட்டா ஸ்மார்ட் மணி கான்செப்டில் இருக்கிறவங்க பார்கெயின் ஹண்டிங்கு, பை அண்ட் டிப்ஸ், ஷார்ட் கவரிங் போன்ற பல்வேறு ஸ்ட்ராட்டஜிஸ் இருக்கும். அதனால் இந்த இடத்துல வந்து யோசிப்பானுங்க, மறுபடியும் ஏறுறதா வேண்டாமா அப்படின்ட்டு அந்த மாதிரிலாம் சொல்லுவாங்க. கொஞ்சமாவது தடைபடும், அந்த வீழ்ச்சி தடைபடும், அல்லது அந்த புதிய வீழ்ச்சிக்கு டைம் எடுத்துக்கும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லுவாங்க. இப்போ இந்த இன்ஃபோசிஸ் எல்லாம் நம்ம பார்க்க போனோம்னா அவன் டபுள் பாட்டம் கூட இல்லை, ட்ரிபிள் பாட்டம் அப்படின்ற ஒரு நிலைமையில் 2024 என்ன லோவோ, 2025 என்ன லோவோ, 2026 லோவில் வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கான். ஸோ பொதுவாக என்ன நடக்கும்னே யாருக்கும் தெரியாமல் இருக்கக்கூடிய நேரத்தில் இந்த டெக்னிக்கல் அனாலிசிஸாக எதுக்கு ஹெல்ப் பண்ணணும்? இந்த ஷேரினுடைய வீழ்ச்சிகளுக்கு உதவி செய்யணும், அந்த வீழ்ச்சியை கட்டுப்படுத்தி நிறுத்தணும். அது இல்லாமல் சனி ஞாயிறு 2 நாள் லீவ் வருது. அதே மாதிரி தான் இந்த டிசிஎஸ் அப்படின்ற ஷேர் இப்படி டபுள் பாட்டம் போட்டால் தான் என்ன, அல்லது இப்படி சாய்வாக ஒரு மாதிரி தலையை சாய்ச்சிக்கிட்டு எஸ் ஓகே எனக்கு உங்களை பிடிச்சிருக்கு அப்படின்னு தலையை நேராக வச்சு சொன்னால் என்ன, தலையை சாய்ச்சி சொன்னால் என்ன, அது மாதிரி தான் டிசிஎஸ் அப்படின்ற பங்கு வந்து அவனும் வந்து கிட்டத்தட்ட ஆல்மோஸ்ட் ட்ரிபிள் பாட்டம் அப்படின்ற மாதிரி 2025 விழுந்த அதே லோக்கலில் வந்து இப்போ விழுந்திருக்கான். அப்போ இந்த டெக்னிக்கல்னுடைய சப்போர்ட் லெவலுக்கு கூட இந்த ஐடி கம்பெனிகள் உதவி செய்யலைன்னா அந்த ஐடி ஷேர் வச்சுருக்கிறவங்களுடைய நிலைமை தற்காலிகமாக ரொம்ப பரிதாபமான நிலையாக போய் அதாவது ஒரு பார்க்கில் கோந்துக்க வேண்டியதான். அப்போ பார்த்து எவனாவது வந்து ஏங்க நீங்கள் ஷேர் மார்க்கெட்டில் ஏதாவது பண்ணிக்கிட்டு இருக்கீங்களா, என்ன பங்கு வச்சுருக்கீங்கன்னு எவனாவது கேட்க வந்தால் சத்தியமாக கடுப்பாயிருவாங்க. ஆனால் இன்றைக்கி இந்த ஷேர் மார்க்கெட்டில் யார் ஹீரோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்ஜினியர்ஸ் இந்தியா அப்படின்ற பங்கு தான். எங்களுக்கு வாழ்வு வரும், வாழ்வு வரும்போது எல்லோரையும் வாழ வைப்போமே அப்படின்ற மாதிரி இந்த பங்கு கடினமான சரிவில் தான் கடந்த 8 மாதமாகவே இருந்தது. சும்மாவெல்லாம் சொல்லக்கூடாது. ஜூலை மாதம் 250 ரூபாயிலிருந்து 150 ரூபா கடும் சரிவு. அப்படி இருந்தவன் இந்த ரிசல்ட் சீசனை திறமையாக உபயோகப்படுத்தி உருப்படியாக ஏறிய பங்குகள் ஒரு 4-5 சொல்லுங்கள் அப்படின்னா அதில் இந்த என்ஜினியர்ஸ் இந்தியா ஒன்று 14%. அது ஒன்றும் பெரிய கம்பெனியெல்லாம் கிடையாது, கன்ஸ்ட்ரக்ஷன் ரிலேட்டடான கம்பெனி தான். ஆனாலும் அதில் எல்என்டி தான் பெரிய ஆள். அவங்கெல்லாம் ஒரு வருஷத்துக்கு 19,000 கோடி வருமானம் பண்ணுறாங்க. ஆர்விஎன்எல்லுமே ஒரு குவார்ட்டருக்கு 300 கோடியெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. என்ஜினியர்ஸ் இந்தியா பார்த்திங்கன்னா ஒரு குவார்ட்டருக்கு தற்போது அவங்க அதிகமான ஒரு லாபத்தை காமிச்சிருக்காங்க. அதனால் அந்த 13% வந்தாலுமே அவங்க போன குவார்ட்டரில் 80 கோடி 65 கோடின்னு பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. ஸோ இந்த கல்பத்ரு ப்ராஜெக்ட்ஸ் என்பவங்க தான் அவங்க கன்சிஸ்டன்ஸாக ஒரு 200 கோடி 150 கோடின்னு பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ இப்போ நம்ம வரிசையாக பார்த்துட்டு வந்தோம்னா முதல் ஆள் இந்த எல்என்டி அவன் உச்சியில் தான் இருக்கான். அதே மாதிரி இந்த ஆர்விஎன்எல் அது வந்து பெரிய ஆள் தான், ஆனால் 52 வீக் லோவில் இருக்கான். இவனுடைய கன்ஸ்ட்ரக்ஷன் எல்லாமே ரயில்வே துறை சார்ந்து இருக்குது. ஸோ அடுத்த 2வது 3வது இடத்துல இருக்கக்கூடிய இந்த கல்பத்ரு ப்ராஜெக்ட்ஸ் ஓரளவுக்கு கௌரவமாக மேலே தான் இருக்கான். இந்த 3வது 4வது இடத்துல இருக்கக்கூடிய இந்த என்ஜினியர்ஸ் இந்தியா மட்டும் ஏறாமையே இருந்தது. ரிசல்ட் பர்ஃபார்மன்ஸை காமிச்சுக்கிட்டு என்னையாடா கீழே வச்சுருந்தீங்க அப்படின்னு சொல்லி ஒரே நாளில் 13% எகிரி விட்டது. நண்பர்களே, உங்களுக்கு 1 கோடி ஷேர் மார்க்கெட்டில் சேர்த்தணுன்னா நீங்களும் உங்களுடைய கான்ட்ரிபியூஷன் போட்டுக்கிட்டே தான் இருக்கும். ஷேர் மார்க்கெட்டில் பணத்தை நீங்கள் போட்டுக்கிட்டே தான் இருக்கணும்.
அதே மாதிரி பணத்தை போடும் பொழுது அந்த பணம் வந்து உங்களுக்கு டிவிடெண்டோ அல்லது அந்த போட்ட பணத்தினுடைய ஷேர் ப்ரைஸினுடைய வளர்ச்சியோ உங்களுக்கு உதவி செஞ்சுக்கிட்டே இருந்தால் தான் நீங்கள் போய் சீக்கிரம் அந்த 1 கோடி என்பதை தொட முடியும். இல்லைன்னா அப்புறம் நீங்கள் பாட்டுக்கு போட்டுக்கிட்டே இருப்பீங்க பணத்தை, அது அப்படியே சுமாராகவே இருந்துக்கிட்டு இருக்கும். ஸோ ஒவ்வொருத்தரும் அவங்களுடைய ஷேர்களை போய் செக் பண்ணி பார்க்கணும். ஒரு நண்பர்லாம் சொல்கிறாரு பாருங்க, அவர் என்ன சொல்கிறாருன்னா, இந்த டிசிஎஸை 5 வருஷமாக நான் வச்சுக்கிட்டு இருக்கேன், என்ன எனக்கு பிரயோஜனம் அப்படின்றாரு. அவர் சொன்னது உண்மையா? டிசிஎஸை நான் போய் பார்க்குறேன், அவன் வந்து ஆமாம் 5 வருஷமாக வச்சு பார்க்கும் பொழுது அந்த ஷேர் வந்து சம்பாரித்து கொடுக்கவே இல்லை அப்படின்ற மாதிரி இருக்குது. அதுலேயும் 1 வருட அளவில் பார்க்கும் பொழுது நம்ம போய் எடுத்து பார்க்குறோம் 1 இயர் பீரியடுங்கில் கரெக்டாக தான் இருக்குது, 2 பக்கமே டேட்டா கரெக்டாக தான் இருக்குது, 30% நஷ்டம் பண்ணி வச்சுருக்கு. நீங்கள் இன்னுமே சும்மா ஏதாவது ஒரு 2 ஷேர் சாம்பிளுக்கு யோசிச்சு பாருங்கள். சும்மா உங்கள் மனசில் இந்த ஹொனாசான்னு ஒன்று திடீர்னு யோசித்து பார்த்து சும்மா போட்டு பார்த்தேன். அந்த ஹொனாசா வந்து என்ன பண்ணியிருக்குன்னா, இது 1 வருஷத்தில் 30% சம்பாரித்து கொடுத்துருக்கான். எப்படி தெரியல, சும்மா போட்டு பார்த்தேன். 1 வருஷத்துக்கு முன்னாடி அது ஒரு 200 ரூபாய்ன்னு இருந்தது, இப்போ 300 ரூபாய்ன்னு இருக்குது. உங்கள் மனசில் டக்குன்னு ஏதாவது ஒன்று யோசிச்சு பாருங்கள். அப்போல்லோ ஹாஸ்பிட்டல் போட்டு பார்ப்போமா, நிறைய பேர் அடிக்கடி ஹாஸ்பிட்டலில் போய் படுத்துக்கிறாங்க, அதனால் அப்போல்லோ ஹாஸ்பிட்டல் அப்படின்றத ஒன்று போட்டு பார்ப்போம். அது கடந்த சில வருடங்களில் என்ன வருமானம் பண்ணி கொடுத்துருக்கு அப்படின்னு பார்த்தா, அவன் 1 வருஷத்தில் 18% சம்பாரித்து கொடுத்துருக்கான். தொடர்ந்து 3 வருடங்களில் 20% சம்பாரித்து கொடுத்துருக்கான். ஸோ இப்போ இந்த வருஷத்தினுடைய ஸ்டார்டிங் பாயிண்ட்டுக்கு இப்போவும் பார்க்கும்பொழுது கிட்டத்தட்ட 18% சம்பாரித்து கொடுத்துருக்கிறதாக கணக்கு வழக்குகள் காட்டுகின்றன. ஸோ உங்களுடைய ஸ்டாக்கை செக் பண்ணி பாருங்கள், உங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு ரிட்டர்ன் வந்திருக்கான்னு பாருங்கள். கடைசிக்கு உங்களுடைய போர்ட்ஃபோலியோவில் ஒரு 10 பங்கு இருக்குது, 10 டிஃப்ரெண்ட்டான பங்கு இருக்குது. 10மே கும்பான்னா அப்புறம் அதுக்கு ஒன்றும் பண்ண முடியாது. 10ல் எவனாவது ஒருத்தர் இந்த மாதிரி டிசிஎஸ் கீழே கிடக்கிறான், ஆனால் வேற ஒருத்தர் மேலே ஏறி இருக்கான் அப்படின்னா கூட ஒரு மகிழ்ச்சிகரமாக இருக்கும். இல்லை 10மே கும்பான்னா அப்புறம் நம்ம எந்த காலத்தில் 1 கோடி சேர்த்துறது? நம்ம போட்ட பணம் மட்டும்தான் ஷேர் மார்க்கெட்டில் இருந்துக்கிட்டே இருக்கும். ஷேர் மார்க்கெட் திருப்பி நம்மளுக்கு எந்த பணமே தந்திருக்காது. அப்புறம் ஆஹா, கடவுள் ஒரு கதவை அடைத்தால் இன்னொரு கதவை திறந்து விடுவார் அப்படின்ற மாதிரி ரொம்ப நாள் கழித்து டிஃபென்ஸ் பங்குகள் இன்றைக்கி ஏறி இருக்குது. அதாவது ஹிந்துஸ்தான் ஏரோநாட்டிக்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஐடி கம்பெனிகள் பெருசாக கீழே இறங்கி கிடந்து மனசு துன்பப்படுத்தக்கூடிய நிலைமையில் இந்த ஹிந்துஸ்தான் ஏரோநாட்டிக்ஸ் இன்றைக்கி ரிசல்ட்டுக்கு அப்புறம் 2% ஏறி இருக்குது. பெரிதும் இறங்கிய பங்குகள் ரிசல்ட்டுக்கு அப்புறம் அப்படின்னு பார்க்கும்பொழுது முத்தூட் ஃபைனான்ஸ் எல்லாம் 12% இறங்கி கிடக்கு. ஹிண்டால்கோ, ஆனால் இவனுங்கெல்லாம் சம்பாரிச்சு கொடுத்தவங்க தான் கீழே இறங்கியிருக்காங்க. நண்பர்களே, இன்னைக்கு ரிசல்ட்டுகள் எல்லாமே சுமார் தான், ஒன்றும் செக்டரையே தீர்மானிக்கிற மாதிரியெல்லாம் எதுவும் இல்லை. நேற்று ஓஎன்ஜிசி, கோல் இண்டியா இந்த மாதிரி செக்டர்களே தீர்மானிக்கக்கூடிய ரிசல்ட்டுகள் இன்றைக்கி இல்லை. எல்லாம் 2ஆம் 3ஆம் நிலை கட்ட தலைவர்களுடைய ரிசல்ட்டாக தான் பெரும்பாலும் இருக்குது. ஃபோர்டிஸ் ஹெல்த் கேர், நாராயண ஹிருதயாலயா வேணால் ஹாஸ்பிட்டல், ஆனால் ஹாஸ்பிட்டல் செக்டரில் தான் ஆல்ரெடி அப்போலோ ஹாஸ்பிட்டல் நல்லபடியாக கொடுத்து ப்ளஸில் இருக்கான். அதனால் Q3 ரிசல்ட்டினுடைய பெரிய டிஸ்கவரபிலிட்டி அப்படின்றது இந்த ஹாஸ்பிட்டல் செக்டரில் ஒன்றும் பெருசாக விஷயம் இல்லை. ஸோ வேறு எந்த, அதாங்க கழுது தேஞ்சு கட்டெரும்பான மாதிரி இனி ரிசல்ட் சீசன் முடிய போகுது. அப்படியே பெரிய கம்பெனிகளுடைய ரிசல்ட்டாக இருந்தாலும் ஒன்றும் பிரயோஜனம் இல்லை. நாளைக்கு சனி ஞாயிறு 2 நாள் விடுமுறை. அட பாய், உங்கள் 2 பேர்த்தையும் நினச்சாதாண்டா ரொம்ப பாவமாக இருக்குது அப்படின்ற மாதிரி. ஏற்கனவே கிரே மார்க்கெட் ப்ரீமியத்தில் ஒன்றும் பெருசாக விஷயம் இல்லை, இதில் மார்க்கெட் வேறு டவுனாக இருக்குது. ஸோ இந்த ஃப்ராக்டல் அனாலிட்டிக்ஸ் ஐபிஓவும் ஐஏ ஃபினான்ஸ் ஐபிஓவும் எப்போ அந்த ஆய் ஃபினான்ஸ் ஐஏ எப்படி படிக்கிறதுன்னு எனக்கு தெரில. எப்படி படித்தாலும் அதனுடைய கிரே மார்க்கெட் ப்ரீமியம் ஒன்றும் பெரிய விஷயமா இல்லாமல் இருக்குது. ஸோ இவங்க 2 பேர்த்தினுடைய லிஸ்டிங் வந்து என்ன பாடுபடுத்த போகுதோ அப்படின்றது பொறுத்து இருந்து தான் பார்க்கணும். நண்பர்களே, ஷேர் மார்க்கெட்டில் என்றைக்குமே ஒரு தகவல்களை கரெக்டாக தெரிஞ்சுக்கிட்டால் பெஸ்ட்டான ஷேர்களை செலக்ட் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். ஒரு உதாரணத்துக்கு இப்போ இந்த இன்டெலெக்ட் டிசைன் அரீனா அப்படின்ற ஒரு பங்கு, அவனும் வந்து 52 வீக் லோவில் தான் இருக்கான். அதே மாதிரி பிபி ஃபின்டெக் அப்படின்ற ஒரு பங்கு, அவனும் வந்து ஆல்மோஸ்ட் 52 வீக் லோவில் தான் இருக்கான். பட் இருந்தாலும் இவர்கள் இருக்கக்கூடிய செக்டர்களில் யார் பெரிய ஆள்? இப்போ சமீபத்தில் இருக்கக்கூடிய நியூ ஏஜ் டெக்னாலஜியை யூஸ் பண்ணி சம்பாதிக்கக்கூடிய கம்பெனிகளில் இந்த பிபி ஃபின்டெக் முதலிடத்தில் இருக்கான். இந்த ஜொமேட்டோவெல்லாம் வந்து கீழே தான் இருந்தது, அப்புறம் லாஸ் மேக்கிங் டு ப்ராஃபிட் மேக்கிங் வந்துட்டான். பேடிஎம்மும் கீழே தான் இருந்தது, அவனும் ப்ராஃபிட் மேக்கிங் வந்துட்டான். இன்னும் அந்த ஸ்விக்கியெல்லாம் வந்து சேரல. இருந்தாலும் இந்த பிபி ஃபின்டெக் என்பது ஒரு வருஷத்துக்கெல்லாம் ஆல்மோஸ்ட் 300-400 கோடி சம்பாதிக்கக்கூடிய திறமையை வளர்த்துக்கிட்டான்.
எட்டர்னலும் ஓரளவுக்கு வளர்த்துட்டாங்க, அவங்களும் வந்து ஆல்மோஸ்ட் 300-500 கோடியை டச் பண்ணுறாங்க தான். சாஃப்ட்வேர் கம்பெனிஸ் தான், ஆனால் டொமைன் வேறு. அவங்களுடைய டொமைன் வந்து ஃபுட்டு டெலிவரி, இவங்களது இன்சூரன்ஸ் ரிலேட்டடான மற்ற ஃபைனான்ஷியல் ப்ராடக்ட். ஸோ எது எப்படியோ ஒரு முக்கியமான தகவல் என்னென்னா, இந்த இன்டெலெக்ட் டிசைனரினா அப்படின்ற பங்கு ஒரு டெக்னாலஜி ரிலேட்டடான பங்கு. ஸோ டிசிஎஸ் இன்ஃபோசிஸோட போட்டி போட்டு இது ஏற வேண்டிய ஒரு நிலைமை இருக்குது. இதில் இந்த பிபி ஃபின்டெக் அப்படின்றது அவங்களுடைய செக்டரில் ஒரு முன்னணியாக இருக்குது. ஸோ இது போன்ற தகவல்கள் என்பது எல்லாமே ரொம்ப முக்கியமான விஷயம். நண்பர்களே, இன்னொரு மிக முக்கியமான விஷயம், சேத்துலேயும் அடி வாங்கியாச்சு சோத்துலேயும் அடி வாங்கியாச்சு அப்படின்ற மாதிரி இந்த அமெரிக்காவினுடைய டெக்னாலஜி கம்பெனிகள் ஏறும்பொழுதும் நம்மளை விட்டுட்டு ஏறுறானுங்க, இறங்குறப்பவும் கூட ஏறும்போது தான் உங்களை கூட்டிகிட்டு போகல, இறங்கும் போதாவது உங்களை கூட்டிகிட்டு போகிறேன்னு சொல்லி அவனுக்கு கீழே இறங்கும்போது நம்மளுடைய டெக்னாலஜி பங்குலையும் இறக்கி விட்டுறானுங்க. ஸோ இந்த அமெரிக்காவினுடைய நாஸ்டாக் காம்போசிட் என்பது நேற்று மிகவும் கடினமாக இறங்கி 2% இறங்கியிருக்கான். இனி இவன் ஏதாவது ஒரு யூடர்ன் போட்டு ஒரு ப்ளஸில் இன்றைக்கி க்ளோஸ் ஆனால் தான் நம்மளுக்கு வர திங்கக்கிழமை அன்றைக்கி ஒரு நல்ல விடிவு காலமாக இருக்கும். நண்பர்களே, ஷேர் மார்க்கெட்டில் ஏதாவது ஒரு ஷேர் ஒரு முக்கியமான இடத்துல போய் உட்காந்துட்டான்னு வச்சிங்களேன், அவன் எப்போ வெளியே வருவான்னே தெரியாது. அப்படி தான் இந்த பாரத் டைனமிக்ஸ் அப்படின்றது அது பெரிய ஆள்லாம் கிடையாது. நீங்கள் பார்த்தீங்கன்னா பாரத் எலக்ட்ரானிக்ஸ் வந்து டிஃபென்ஸில் பெரிய ஆள், அவங்க 6000 கோடி வருமானம் பண்ணுறாங்க. ஹிந்துஸ்தான் ஏரோநாட்டிக்ஸ் ஒரு வருஷத்துக்கு 9000 கோடி வருமானம் பண்ணுறாங்க, அவங்க 2 பேரும் தான் பெரிய ஆள். பாரத் டைனமிக்ஸ் வந்து சுமார் தான் ஒரு 600 கோடி லாபம் பண்ணுறாங்க. பட் இருந்தாலும் ஷேர் மார்க்கெட்டில் பெரிய ஆள் மட்டும்தான் ஏறணும் இறங்கணும்னு இருக்கா, அது எல்லாருமே தான் ஏறி இறங்கிக்கிட்டு இருக்கானுங்க. பட் என்ன பிரச்சனைனா, ஒரு இடத்துல போய் உட்காந்துட்டானுங்கன்னா அந்த இடத்த விட்டு சீக்கிரம் வெளியே வர மாட்டேன்றாங்க. இப்போ இந்த பாரத் டைனமிக்ஸ் என்பது போன வருஷம் நல்லா அருமையாக சம்பாரித்து கொடுத்த பங்கு, சும்மாவெல்லாம் சொல்லக்கூடாது. லாக்கே ரிலீஸ் பண்ணி விட்ட ஆள் 2024 உச்சியில் யாராவது எடுத்திருந்தீங்கன்னா நீங்கள் எல்லாம் வந்து கும்பிடு ஓட்டிருப்பீங்க இந்த பங்கை. ஏன்னா 2025 வந்து உங்களை லாக்கை ரிலீஸ் பண்ணி விட்ருக்கான். ஆனால் இப்போ வந்து ஒரு இடத்துல கீழே உட்காந்துட்டா அந்த இடத்த விட்டு மேல் நோக்கி வரமாட்டேங்கிறான். குறிப்பிட்ட சப்போர்ட் ஜோனில் வந்து உட்காந்துக்கிட்டு எந்த இடத்துக்கு மறுபடி திருப்பி பழைய ஹை வந்தால் கூட ஓகே தான், அல்லது பழைய லோ வந்தாலும் ஓகே தான், ஆனால் அந்த இடத்த விட்டு டபக்குன்னு வரமாட்டேங்கிறான். அப்போ அடுத்தது இதனுடைய அடுத்த கட்ட நகர்வு எப்படி இருக்கும் அப்படின்றது பொறுத்து இருந்தால் பார்க்கணும். நண்பர்களே, நம்மளுடைய கும்பா மார்க்கெட்டில் ஒரு நல்ல செய்தி ஒன்று கொண்டு வரேன் பாருங்கள். இன்னும் எங்கள் கூட விளையாடவே மாட்டேன்னீங்க, அப்புறம் கடைசியில் வந்து விளையாடுறீங்க அப்படின்ற மாதிரி நேற்று 2 பேருமே பையிங் சைடு இருக்காங்க. எஃப்ஐஸும் சரி டிஐஸும் சரி 2 பேருமே பையிங் சைடு வந்திருக்காங்க. ஸோ இவங்க 2 பேரும் ஒன்று சேர்ந்துட்டாங்கன்னா இந்த உலகத்திலே ஒரு அசைக்க முடியாத சக்தியாக தான் இருக்கும். ஆனால் என்ன ஆக போகுது அப்படின்றது பொறுத்து இருந்தால் பார்க்கணும். தற்போதைக்கு இவ்வளவு நேரம் எல்லாமே சுமாரான செய்திகள் தான். ஆனால் நேற்று எஃப்ஐஎஸ் டிஐஸ் 2 பேரும் வாங்கியிருக்காங்க அப்படின்றது ஒரு ஸ்ட்ராங்கான அசைக்க முடியாத செய்தி. இன்றைக்கி என்ன பண்ணி வச்சுருக்காங்கன்னு தெரில. ஆடாடா, பஞ்சாப் நேஷனல் பேங்க் ஷேர் வந்து அசைக்க முடியாத ஒரு வளர்ச்சியாக தொடர்ந்து ஏறிக்கொண்டே வந்துக்கிட்டு இருந்தது. இப்போ மார்க்கெட்டினுடைய வீழ்ச்சினால் ஒரு சிறிய இறக்கத்தில் அது சென்று கொண்டுள்ளது. ஸோ 200 டேஸ் மூவிங் ஆவரேஜ் பக்கத்தில் தன்னுடைய ஹையிலிருந்து கீழே விழுந்த பங்குகள் அப்படின்ற செய்தியில் இந்த பஞ்சாப் நேஷனல் பேங்க் அப்படின்ற பங்கு வந்திருக்கு. என்னையா மாடல், உங்கள் மாடல் கும்பா மாடலாக இருக்குது அப்படின்ற மாதிரி சாஃப்ட்வேர் கம்பெனியினுடைய வளர்ச்சி பாருங்கள் நண்பர்களே. முதல்ல வந்து நாங்கள் சாஃப்ட்வேர் கமர்ஷியல் ப்ரொப்போசல் கோட் பண்ணுறோன்னு வச்சிங்களேன், அவங்களுக்கு உண்டான ஹார்ட்வேர் வந்து எவ்வளவு என்ன ஏதுன்ற டீட்டெயில் கொடுத்து அவங்களோட இன்ஃப்ராஸ்ட்ரக்சரில் ஹோஸ்ட் பண்ணுறதுக்கு ஒரு அமௌண்ட்டை கொடுப்போம். அதுக்கப்புறம் என்னாச்சு, நீங்கள் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் நீங்கள் ஹோஸ்ட் பண்ணவே வேண்டியதில்லை, நாங்களே க்ளவுட் மூலிமா உங்களுக்கு சர்வீஸ் பண்ணுறோம் அப்படின்னு அப்படி ஒரு மெத்தடு கொண்டு வரும் பொழுது காசை கொஞ்சம் கம்மி பண்ணி கொடுத்தோம். ஆனால் அப்போவும் எங்களுடைய ப்ராஃபிட் மார்ஜினை குறைக்கல. இப்போ வந்து என்ன சொல்கிறாங்க, இப்போ கோடரே தேவையில்லை, கோடிங்க்கு பொதுவாக நம்ம ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸே பண்ணிடுனாலும் அப்போவும் நாங்கள் கம்பெனியிலேருந்து ஒரு கமர்ஷியல் ப்ரொப்போசல் கொடுக்கும்போது நாங்கள் எப்படி நஷ்டத்துக்கு கொடுப்போம். இப்போ இன்ஃபோசிஸ் ஆகட்டும் டிசிஎஸ் ஆகட்டும் கோடிங் பண்ணாமல் நீங்கள் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வச்சு தானே கோடிங் பண்ணுறீங்க, அப்போ எங்களுக்கு காசு கம்மியாக கொடுங்க அப்படின்னாலும் அது நாங்கள் என்ன நஷ்டத்துக்காக வியாபாரம் பண்ணிட போகிறோம். என்ன கும்பா மாடல்னு தெரில. ஐடி பங்கில் வந்து இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்லேருந்து க்ளவுட் மாடலுக்கு வந்து க்ளவுடிலிருந்து இப்போ ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸுக்கு போகும்போது ஓவராக ஆடிக்கிட்டு இருக்காங்க, பூரா ஸ்டாக்குகளை இறக்கி விட்டுட்டு இருக்காங்க. இவர்களுடைய ஆட்டம் எப்போ நிற்கும்னு தெரில. எப்படி பார்த்தாலும் இந்த ஐடி ரிலேட்டடான ஒரு பங்கு, இந்த நெட்வெப் டெக்னாலஜிஸ் க்ளவுடு டேட்டா சென்டர் ரிலேட்டடான இருக்கக்கூடிய பங்கு இத்தனை ஷாக்கையும் தாங்கி பிடிச்சி இவன் ஒரு 10 நாளாக உருப்படியாக ஒரே இடத்துல தான் நின்றுட்டுருக்கான்.
இவனுக்கு என்னைக்கு யார் பாயாசம் போட போகிறாங்கன்னு தெரில. சரி நண்பர்களே, இனி Q3 ரிசல்ட்டினுடைய முடிவு சமயத்தில் இனி நம்மளுடைய நிலைப்பாடு என்ன அப்படின்னா, இனி எங்கள் நிலைப்பாடு படுத்து தூங்க வேண்டியதுதான். இனி எதிர்பார்ப்புகளை குறைச்சிக்க வேண்டியதுதான். இனி அடுத்த எப்போ குவார்ட்டர்லி ரிசல்ட்ஸ் வரப்போகுதோ அப்போ தான் பல பங்குகள் வெடித்து சிதறும் அல்லது கீழே போகும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு போக வேண்டியதான். இந்த சமயத்தில் இந்த அசாஹி இந்தியா அப்படின்ற பங்கை பொறுத்த வரைக்கும் அவங்க ரெண்டுலேயுமே இருக்காங்க. ஆட்டோமேட்டிவ் ரிலேட்டடான பிஸ்னஸ்லையும் இருக்காங்க. அதில் ஆல்மோஸ்ட் 61% அவங்களுடைய பிஸ்னஸ், ஆர்கிடெக்சரல் கிளாஸில் 34% பிஸ்னஸ். இப்படி இருக்கக்கூடிய இந்த பங்கினுடைய நிலைமை தற்போது இருக்கிறதுலே உச்சத்தில் இருக்குது. நீ ஒருத்தனாவது உருப்படியாக இருக்கியே, ஒரு வருஷத்துக்கு நீ எவ்வளவு சம்பாரிச்சு கொடுத்த, பார்க்கறக்கே ரொம்ப ஆசையாக இருக்குது அப்படின்ற மாதிரி போய் பார்த்தோம்னா ஒரு வருஷத்துக்கு 52% இந்த வருஷத்தில் மட்டும் சம்பாரிச்சு கொடுத்துருக்கு. கேட்டால் நம்ம ஷேர் மார்க்கெட் சரியில்லைன்னு புலம்பிக்கிட்டு இருக்கோம். கடந்த 5 வருஷத்தில் பார்க்கும்போது ஒவ்வொரு வருஷத்துக்கும் 27% சம்பாரிச்சு கொடுத்துருக்கு. நண்பர்களே, நல்ல நல்ல ஷேர்களை செலக்ட் பண்ணாமல் விட்டால் கண்டிப்பாக நம்மளுடைய அக்கௌண்ட்டு 0க்கு போயிடும். நம்மளுக்கு பொற்காலம் என்பதே வராது அப்படின்றதுக்கு பல்வேறு ஷேர்கள் உதாரணமாக இருக்குது. ஒரு உதாரணத்துக்கு இப்போ இந்த ஜிண்டால் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் போன்ற பங்குகளையெல்லாம் செலக்ட் பண்ணவங்களுக்கு பெரிய சரிவு என்பது வந்திருந்தாலும் மறுபடியும் அவங்கள ஒரு வருஷம் கழித்து காப்பாற்றி விட்டுருக்கு. இவங்களுக்கு பொற்காலம் தானே. அதே மாதிரி தான் இந்த ஆனந்த் ரத்தி அப்படின்ற பங்கு, அவன் அதுக்கும் மேலே இதுக்கு முன்னாடி யாரெல்லாம் லாக் ஆகியிருந்தாங்களோ அவங்க எல்லாத்தையும் காப்பாற்றி விட்டு புதுசாக உள்ள என்ட்ரானவங்களையும் சேர்த்து காப்பாற்றி விட்டுருக்கான். இது போன்ற பங்குகளை கண்டுபிடிச்சி போர்ட்ஃபோலியோவில் வச்சுருந்தா ஒரு பொற்காலம் என்பது வரும். இல்லைன்னா அக்கௌண்ட்டு 0 தான், அதில் சந்தேகமே இல்லை. இதில் இவங்க 2 பேர்த்துக்கு இருக்கக்கூடிய ஒரு பொதுவான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 2 பேருமே வளர்ச்சி அடைஞ்ச கம்பெனிகள். 2022 இருந்த வருமானத்துக்கும் இப்போ 2025 இருக்கக்கூடிய வருமானத்துக்கும், அதே மாதிரி ஆனந்த் ரத்தி 2019 இருந்த வருமானத்துக்கும் இப்போ 2025 இருக்கக்கூடிய வருமானத்துக்கும் நல்ல ஒரு வளர்ச்சி என்பதை காமிச்சிருக்கக்கூடிய பங்குகளாக இருக்குது. நண்பர்களே, ஷேர் மார்க்கெட்டில் என்னத்தையாவது சொல்லிக்கிட்டு இருப்பாங்க, அப்புறம் ஓடி போயிடுவாங்க. ஏன்னா அவங்க ஷேர் மார்க்கெட்டை நம்பி இல்லை. இந்த ரிச் டேட் புவர் டேட்னு புக் எழுதி சம்பாரித்து கொண்டு இருக்கக்கூடிய ஆசிரியர் ஒரு இடம் என்ன பண்ணார், அவ்வளோதான் அமெரிக்காவுடைய கரன்சியெல்லாம் கும்பா, இனிமேல் பிட்காயின் தான் பெரியது, அப்படி இப்படி, அவ்வளோதான், இனி வாழ்க்கையால உங்களுக்கு கிடைக்கவே கிடைக்காது, நீங்கள் எல்லாம் உங்கள் வாழ்க்கையை மிஸ் பண்ணுறீங்க, அப்படி இப்படின்னு எழுதி விட்டாப்புல. அது எப்போன்னா அந்த பிட்காயின் 1,25,000 போய்கிட்டு இருக்கீல. இன்றைக்கி அந்த பிட்காயின் பல் இழிச்சுக்கிட்டு 66,000 ஓடிக்கிட்டு இருக்கு. ஆனால் அந்த ஆட்கள்லாம் எங்கே போவாங்கன்னே தெரியாது. ஏன்னா அவங்க ஷேர் மார்க்கெட்டை நம்பி இல்லை. என்னத்தையாவது ஒன்று சொல்லிவிட்டு அப்புறம் நான் புக் எழுதிட்டு இருக்கேன், எல்லாம் புக்கு வாங்குங்க அப்படின்ற மாதிரி எங்கேயாவது ஓடி போயிடுவாங்க. ஸோ பிட்காயின் போன்ற கிரிப்டோ கரன்சிகள்லாம் எந்த விதமான பாதுகாப்பும் மற்றது. இந்த இந்தியாவிலேயே உருப்படியாக ரெகுலேட்டட் மார்க்கெட் அப்படின்னா அது இந்தியாவினுடைய ஸ்டாக் மார்க்கெட் தான். அதனால் எதாக இருந்தாலும் யோசனை பண்ணி செய்யுங்க. நண்பர்களே, இன்றைக்கி ஒரு சந்தோஷமான செய்தி என்னென்னா, எத்தனையோ பங்குகள் கடும் வீழ்ச்சியில் இருந்துகிட்டு இருந்தது. திடீர்னு நான் போயிட்டு ஒரு டெக்னாலஜி பங்கு எடுத்து பார்த்துக்கிட்டு இருந்த ஹெக்ஸாவேர் டெக்னாலஜிஸ் அப்படின்ற பங்கு, அந்த பங்கினுடைய செய்தி என்னென்னா, அவன் என்ன நினச்சான்னு தெரில, இன்றைக்கி நெகட்டிவில் இருந்த பங்கு இப்போ பாசிட்டிவில் 4% ப்ளஸில் ட்ரேட் ஆகி கொண்டிருக்கிறது. அந்த பங்கினுடைய செய்தி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 2025களில் அவன் என்ன லோ ரேட் போய் விழுந்தானோ அந்த ரேட்டில் போய் இன்று விழுந்துள்ளது. ஸோ இந்த சமயத்தில் ஷேர் மார்க்கெட்டில் இந்த ரிலேட்டிவ் ஸ்ட்ரென்த் இண்டெக்ஸ் இண்டிகேட்டர் அப்படின்ற ஒரு விஷயத்தை நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ஏதாவது ஒரு சம்பவம் நடந்திருக்கா, இப்போ நிஃப்டி அப்படின்றத எடுத்து போட்டு பார்க்க போகிறோம். அதாவது மிக மோசமாக ஏதாவது பங்கு விற்கப்பட்டு விட்டது அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக இந்த RSIயில் பார்ப்பாங்க. இந்த நிஃப்டி 50 இண்டெக்ஸில் கொஞ்சம் கூட இது வரைக்கும் சோர்வு என்பதே வரல. ஒரே ஒரு முறை 2025 இந்த கீழே வந்தது, மறுபடியும் அங்கிருந்து ரெக்கவரி ஆகிட்டான். இந்த ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவெல்லாம் பார்த்தா கண்ணில் ஒத்திக்கலாம். அவன் இருக்க மேல் நோக்கி போய்கிட்டே இருக்கான். ஒரு முறை கூட அவனுக்கு வீழ்ச்சி என்பதே வரவில்லை. ஆனால் இப்போ நம்ம இந்த TCSஐ எடுத்து பார்க்குறோம், அது கீழே இப்படி தொங்குபால மாதிரி தொங்கி கிடக்குது. அது எப்போ அதனுடைய ஸ்டாப், அதனுடைய வீழ்ச்சி எப்போ தடுத்து நிறுத்தும்னே தெரில. இதுக்கு முன்னாடி இதே மாதிரி தான் ஒரு முறை அது வீழ்ச்சி அடைஞ்ச சமயத்தில் போன வருஷத்தில் இந்த RSI இண்டிகேட்டரை தட்டி நின்னதுக்கு அப்புறம்தான் சரிவை நிறுத்தி அப்புறம் கொஞ்ச நாள் அப்படி இப்படின்னு ஆடிக்கிட்டு இருந்தான். அது வரைக்கும் தொடர் சரிவு.
அதே மாதிரி இந்த இன்ஃபோசிஸுமே இதுக்கு முன்னாடி எப்போ தொடர்ந்து சரிவடைஞ்சு கொண்டே வந்துக்கிட்டே இருந்ததுன்னு பார்த்தீங்கன்னா அதே மாதிரி அந்த ஆர்எஸ்ஐ வந்து ஆல்மோஸ்ட் அந்த 20க்கு பக்கத்தில் வந்து விழுகிற வரைக்கும் அவனுடைய சரிவு வந்தது. அந்த 20 வந்து தொட்டு நிறுத்தினதுக்கு அப்புறம் தான் கொஞ்சம் தன்னுடைய சரிவை தடுத்து நிறுத்தினான். இப்போ மறுபடியும் என்ன ஆயிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா பழையபடி இந்த டிசிஎஸ் இன்ஃபோசிஸ் எல்லாமே சரிவடைஞ்சு அந்த ஆர்எஸ்ஐனுடைய அடிவாரத்துக்கு பக்கத்தில் வந்து விழுந்திருக்கு. இனிமேலும் கூட நீ உங்கள் சரிவை தடுத்து நிறுத்தலினா நாங்கள்லாம் காலி. சரிங்க நண்பர்களே, எப்படியோ நாளைக்கு 2 நாளைக்கு மார்க்கெட் லீவு, அதனால் இந்த ஐடி ஷேர்களினுடைய சரிவு எப்படி இருந்தாலும் தடுத்து நிறுத்தப்படுகிறது. ஏன்னா சனி ஞாயிறு லீவ் இல்லையா, அது ஒன்று தான் நம்மளுக்கு நிம்மதியாக இருக்குது. நன்றி, வணக்கம்.